முன்னாடி வந்து ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே அது இல்லாமல் எக்ஸிட்டில் நீங்கள் அந்த எக்ஸிட் பேப்பர் இல்லாமல் விமான நிலையத்தில் போக முடியாது. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் மெனக்கட்டு கஃபீல் போனவங்களை திருப்பி வர வச்சு விடிய ஜாமம் 3:45க்கு கடைசியாக ஃப்ளைட் எடுக்கிற டைம் 3:30 மணிக்கு தான் லக்கேஜெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஓகே, 3:30 மணிக்கு தான் கடைசியில் விமானத்துக்கு போனது எமர்ஜென்சி கேட் வழியாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த இன்சிடெண்ட் இந்த ஃபார்ம் நான் முன்னாடி போட்டிருக்கிறேன், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேப்பர். த மினிஸ்ட்ரி ஆஃப் குவைட், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ரெசிடென்சி அஃபேர்ஸ் டைரக்டரேட், அப்சன்ஸ் பர்மிஷன், அதாவது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறதுக்கான அனுமதி. இதில் வந்து நான் உங்களுக்கு சில மெசேஜ்களை ப்ளே பண்ணி ஆகணும். இந்த சம்மந்தப்பட்ட சகோதரி பாதிக்கப்பட்டவங்க, அதாவது முதலாவது லக்கேஜ் இல்லாமல் டிக்கெட் போட்டாங்க, சரியா? அதுக்கப்புறம் லக்கேஜை புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் லக்கேஜ் ரெடி பண்ணினாங்க. எல்லாம் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மாதிரியாக ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு ஏர்போர்ட்டில் வச்சு கால் பண்ணாங்க. எனக்கு ஏர்போர்ட்டில் வந்து போக விட மாட்டேன்றாங்க அப்படின்னு கால் பண்ணினாங்க. என்ன காரணம், என்ன சிஸ்டர், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக இந்த மாதிரி என்னுடைய எக்காமை வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து எக்காமை எனக்கு ரினியூவல் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அது மொபைல் ஐடியில் காட்டலை. அதே மாதிரி நான் கேன்சலில் போகிறேன், எக்ஸிட் பண்ணி போகிறேன். என்னுடைய அந்த எக்ஸிட் பேப்பரை வந்து அவங்க கொடுக்கல. எக்ஸிட் பேப்பர் இருந்தால் தான் நீங்கள் கேன்சலில் போகிறீங்களா இருந்தால் கேன்சல் பேப்பர் கையில் இருக்கணும். அதே மாதிரி எக்காம அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதை ரினியூவல் பண்ணியிருந்தால் ரினியூவல் பேப்பரும் கையில் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் போக முடியாது. பாருங்கள், நான் அந்த மேடத்துக்கு மெசேஜ் போடுறேன். السلام عليكم مدام. مدام انت خدامة موجود يعني مطار. هي ابي انت سويتي كنسل هذا اقامة، هذا كنسل بيبر ابي ذاك المطار. اذا هذا كنسل بيبر لازم اودي هناك. ابي يشوفون سويتي كنسل ولا لا. هذا اذا ماكو كنسل بيبر ما يقدر يسافر. لازم هي تبي هذا الكنسل بيبر. لا تقدر انت تسوي صورة، هذا صور صورة ترى احسن. அதுக்கப்புறமா நான் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க அந்த கேன்சல் பேப்பரை உடனே அனுப்பி வைக்கிறாங்க. கேன்சல் பேப்பரை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஓகே கேன்சல் முடிஞ்சிருச்சா, கேன்சல் பேப்பர் வந்துடுச்சு, சரியா? இந்த இன்சிடெண்ட்டை நல்லா தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா இதில் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றதால. கேன்சல் பேப்பர் அனுப்பிட்டாங்க, சரி. கேன்சல் பேப்பர் அனுப்பிட்டாங்க. கேன்சல் பேப்பரில் இருக்குது 2025 12ஆம் மாதம் 29ஆம் தேதி முடிகிறதா எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்குது. 2025 12ஆம் மாதம் 29ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது, முடிய போகுது அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறமா உடனே நான் என்ன செய்கிறேன், அந்த பார்கோட்டை எடுத்து அந்த பார்கோட்டில் இதோ இந்த பெர்மிஷன் லெட்டரையும் எடுக்கிறேன். எடுத்து இது ரெண்டையும் வந்து அவங்களுக்கு அனுப்புகிறேன். அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த 2 பெர்மிஷன் லெட்டரும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஓகே, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா கேன்சல் பேப்பரில் இவங்களுக்கு வந்து கேன்சலை அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த இதை அடிச்சிருக்காங்க, என்ன சொல்கிறது, குரூஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து அக்காமாவும் ரெனுவல் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய அக்காமா டேட் எப்போ முடியுதுன்னு பாருங்க. அதாவது 2025 10ஆம் மாதம் 8ஆம் தேதி வந்து அக்காம முடியுது. 10ஆம் மாதம் 8ஆம் தேதி அக்காம முடியுது. அப்போ என்ன செய்யணும், அக்காம வந்து இவங்க ரினியூவல் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து இந்த பேப்பரை ரினியூவல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 10ஆம் மாதம் 8ஆம் தேதி முடிஞ்சிருக்குது. ஆனால்
இதை வந்து எப்போ ரினுவல் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸிட் பேப்பர் அடிச்சிருக்கிறாங்க இப்போ 11ஆம் மாதம் 30ஆம் தேதி, 12ஆம் மாதம் 29ஆம் தேதி காலாவதி ஆகுது. எக்ஸிட் பேப்பர் இவங்க அடிச்சிருக்கிறாங்க. அதற்கிடையில் இவங்க எக்காமா இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் பத்தாக்க மதினியாவில் எக்காமா வந்து ரினுவல் பண்ணியிருக்கிறாங்க. எக்காமா வந்து இவங்களுடைய எக்காமாவை அனுப்பினா, எக்காமா வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எக்காமா அடித்து நான் உடனே சிஸ்டமில் செக் பண்ணி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எக்காமா அடிச்சிருக்குது, மொபைல் ஐடி ஒன் பண்ணுங்கன்னு. அப்போ மொபைல் ஐடி ஒன் பண்ணுறதுக்கு போனால் மொபைல் ஐடியில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, ஒன் பண்ண முடியலை. cannot register the pending payment for the card issuance fee. Please visit Pasi e-service to pay the fee. அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே பத்தாக்க மதினியாக்குள்ள சிஸ்டமில் போயிட்டு கார்ட் ஃபைன் பேமெண்ட் அப்படின்னு உள்ளே டச் பண்ணி பார்த்தா அவங்களுடைய கார்ட் பேமெண்ட் இருக்குது. கார்ட் பேமெண்ட் 5 KD பே பண்ணணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணி இருக்குது, கார்டுக்கான ஃபீ. அப்போ அதுக்கப்புறமா கார்டுக்கான ஃபீயை நான் பே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சேன், சரி குவைட்டியோட பேசுவோம் அப்படின்னு குவைட்டியோட பேசி அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன், அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட பேசினேன். அவங்க வாரேன்னு சொல்லிட்டு சொன்னோம் காணோம், இன்னும் பாருங்க 3 அவங்க வாரேன்னு சொல்லிட்டு சொன்னோம் காணோம், இன்னும் பாருங்க 3 மணி 3:10 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு, இப்படி கொண்டாந்து என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் அவங்களுக்கு கால் பண்ணினேன். அவங்க அதுக்கப்புறமா கால் பண்ணி அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, வந்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த மேடம் வந்து உள்ளே போய் அவங்க வந்து அந்த மிச்ச நாள் கராம கட்டாமல் இருந்த அந்த மீதி நாள் கராமாவை கட்டி அதுக்கப்புறமா 5 தினார் பாசிக்கு செலுத்தி அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்காமாவை அந்த அக்காமா ஃபீ இருக்கு இல்லையா அதை பே பண்ணினதுக்கப்புறமா மொபைல் ஐடியை ஆக்டிவ் பண்ணி மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணின பிறகு மொபைல் ஐடியை காட்டித்தான் வெளியாகினாங்க. சர்பான் மேடம் வந்து லெட்டர் எல்லாம் எடுத்து எல்லாமே செஞ்சு சிவில் ஐடிக்கு காசெல்லாம் கட்டி அது என்னமோ திரும்ப ப்ரூஃப் திரும்ப அடிச்சு எல்லாம் செஞ்சுட்டாங்க. நான் ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தூக்கத்தையும் நான் கெடுத்துட்டேன். நான் வேக வேகம் கடைசி லாஸ்ட் கேட் மூடினோன்னு திரும்ப வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு திறந்துதான் திரும்ப என்னோட லெகேஜ் எடுத்தாங்க. வேக வேகமா ஓடியானே வந்துட்டேன் நான். சரியா? அதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி போனஸ் வேறு பிரச்சனை, போனஸ் கேட்டு கொடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் டேட்டு 30ஆம் தேதி 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் டேட்டு 30ஆம் தேதி தான் அவங்களுக்கும் ஃப்ளைட்டு. அப்போ அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டல் தொனியில் பேசி கடைசியாக 1 மாதம் சம்பளத்தை கொடுத்து தான் அனுப்பினாங்க. அப்போ நீங்கள் கேன்சலில் போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக கேன்சல் பேப்பர் இருக்கணும். அதோட சேர்த்து கேன்சல் பேப்பரோடு சேர்த்து உங்கள்கிட்ட வந்து குரூஸ் அடிச்சிருந்தா குரூஸ் அடித்த பேப்பர் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று நீங்கள் உங்களுடைய அக்காமா இன்றைக்கி நாளைக்கு முடியுது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அக்காமா முடிகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போகிறீங்களா இருந்தால் ஒன்று அக்காமா கார்டாக இருக்கணும், இல்லாட்டி மொபைல் ஐடியாவது இருக்கணும். எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 1 நாளைக்கு முதல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் நீங்கள் அந்த எக்ஸ்பயர் ஆகிற அன்னைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி 5ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த 5ஆம் தேதியாவது நீங்கள் வெளியாகணும். 6ஆம் தேதி வெளியாகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நாள் கராமா 2 தினார். ஆனாலும் அந்த கராமா கட்டினாலும் உங்களுக்கு அந்த குரூஸ் அடித்து தான் வெளியேற்ற முடியும். புரியுதா? குரூஸ் அடித்து தான் வெளியேற்ற முடியும். கராமா மட்டும் கட்டி சரி வராது. அந்த குரூஸ் அடிக்கணும். குரூஸ் டெம்பரரி வீசா அடித்து தான் உங்களை வெளியேற்றணும். அதுதான் சட்டம். அதால் யாராவது கேன்சலில் போகிறீங்களா இருந்தால் கேன்சல் பண்ணின பேப்பரை மறக்காமல் கையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லையா இந்த மாதிரி PDF ஒன்று சரி, ஃபோட்டோ ஒன்று சரி, ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சரி வச்சுக்கோங்க. அக்காமா முடியாத பட்சத்தில் நாளைக்கு நாள் அன்றைக்கி தான் முடியுது அப்படின்ற பட்சத்தில், இல்லை அக்காமா 1 வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று கார்டாக சரி மொபைல் ஐடியா சரி நீங்கள் வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் அக்காமா கேன்சல் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் கேன்சல் பண்ணின பேப்பர்
உங்களுக்கு குரூஸ் அடிச்சிருந்தா குரூஸ் அடிக்கிற அக்காம முடிஞ்சிருந்துச்சுன்னா குரூஸ் அடித்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லா டீட்டெயில்ஸையும் கையோடு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா இதுதான் நிலைமை. நல்லபடியாக கஃபீல் அனுப்பி வச்சாங்கன்னா ஓகே, சரியா? ஏன்னா இவங்களோட கஃபீல் வந்து கொஞ்சம் மெனக்கெடுவாங்க. ஆனால் இந்த மேடம் அனுப்பினது நல்லபடியாக இல்லை, அதுதான் பிரச்சனை. خلاص يلا go inside. إذا ما في بطاقة مدنية no need جذابة. خلاص go يلا not call me. No need civil ID. Sir said بابا عزيز no need civil ID. He check. Not call me خلاص يلا bye. Go travel ولا go سفارة. Not come here. இங்கே வராத, வேணா சிபாராக்கு போ, இல்லைன்னா எங்கேயாவது போ அப்படின்ற மாதிரி அந்த வெறுப்ப கைக்கு தான் அனுப்பினாங்க. கடைசியில் அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ற மாதிரி நானும் மெசேஜ் போட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணி விட்டதுக்கு பிறகு அந்த வெடிய ஜாமத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா உள்ளே வந்து எல்லாம் கிளியர் பண்ணி கடைசியாக அனுப்பி வச்சாங்க. எது எப்படியோ கடைசியில் அவங்களே நேரடியாக வந்து எல்லாமே செஞ்சு அனுப்ப வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. சந்தோஷம். தயவு செய்து நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. கடைசி கட்டத்தில் போகும்போது இந்த மாதிரி நீங்களும் பிரச்சனைகளில் சிக்கினீங்கன்னா தாமதமாகும். டிக்கெட் கடைசியில் ஃப்ளைட் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை, மறுபடியும் புதிய டிக்கெட் தான் போடணும். அதனால் ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் இந்த தகவல் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.